அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மார்ச் 29ஆம் தேதி அன்று இதை செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி 7.5 சனியை முழுமையாக நிவர்த்தி செய்து தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து அதிரடியான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இதுவும் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணைந்து சூரிய கிரகணத்தை ஏற்படுத்துகிறது இந்த தருணத்தில். எனவே இந்த தருணத்தில் அதிக கவனம் தேவை. அது மட்டுமல்லாது மிக முக்கியமாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து அமாவாசை நிகழ்வையும் ஏற்படுத்துவதால் இன்றைய தினத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் அபரிவிதமான நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படும் போது பல அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் அதீத பலத்துடன் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. குரு 5இல் இருப்பது ஐயத்தை தவிர்த்து நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது. மேலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாத சனியாக வலம் வந்த நிலையில் தற்போது தைரியஸ்தானத்தில் நுழைவது முற்றிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முழுமையாக நுழையவில்லை என்றாலும் அதற்கான பலனை தற்போதிலிருந்தே கொடுக்க ஆரம்பித்து விட்டார். தைரியஸ்தானத்தில் ராகு வலுவாக வீற்றிருக்கிறார். சூரியன் தைரியஸ்தானத்தை பலம் பொருந்திய அமைப்பில் அலங்கரிக்கிறாருங்க. சந்திரனும் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. மேலும் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் திரும்பி சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்த அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. இப்படி இருக்கும்போது ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் 6இல் வலுவாக அமர்ந்திருக்கிறார். மேலும் மோட்சக்காரகரான கேது பாக்கியஸ்தானமாகிய 9இல் வலம் வருவது மகர ராசிக்காரர்களுக்கு பல நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறது. எனவே கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை உறுதியாகவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை தெளிவாக விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை செயல்படுத்துவதன் மூலம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருந்த பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். குறிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை செய்வதன் மூலம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான தோஷங்களால் பாதிப்பை சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பித்ரு தோஷம் நீங்குவதால் முன்னோரின் ஆசீர்வாதம் நிறைவாக இந்த வழிபாட்டின் மூலம் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான மகத்தான புண்ணிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் 29ஆம் தேதி அன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு இறை வழிபாட்டையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். குலதெய்வ வழிபாட்டையும் அன்றைய தினத்தில் மேற்கொள்வது மிக பெரிய அளவிலான நல்ல பலனை உறுதியாகவே அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பேர்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் விலகுவதற்கான
செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. எனவே இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும். அந்த வழிபாட்டை இன்றைய தினத்தில் விரதம் இருந்து பூர்த்தி செய்ய வேண்டும். விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் முன்னோர்களுக்கு படையல் வைக்க வேண்டும். காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். தவறாமல் 5 வகையான பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது மகதான புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவிகளையும் அன்றைய தினத்தில் மேற்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக அரிசி, பருப்பு, வெல்லம் மற்றும் நெய், திராட்சை, முந்திரி, ஏலக்காய் போன்றவற்றை தானம் கொடுப்பதால் பல்வேறு வகையான ஐதீகங்கள் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வழிபாட்டை தவறாமல் மேற்கொண்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த காரியங்கள் உறுதியாகவே மறைந்து நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செய்யக்கூடாதவை என்று பார்க்கும் போது நெகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, அன்றைய தினத்தில் நெகத்தை கடித்ததில் போன்றவற்றையும் செய்யக்கூடாது, தலைமுடியை விரித்து வைத்திருக்க கூடாது, குளிக்காமல் எந்த பணியையும் நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது, சமைப்பது போன்ற பணிகளை மேற்கொண்டாலும் நிச்சயமாக குளித்துவிட்டு மேற்கொள்ள வேண்டும். புதிய காரியங்கள் துவங்குவதில் அதிக கவனம் தேவை. அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சில பணிகளை மேற்கொள்ளலாம். அன்றைய தினத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது கோலம் போடுதல் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே தென்புலத்தார் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் வருகையை தடை செய்யக்கூடிய கோலத்தை நிச்சயமாக அன்றைய தினத்தில் போடுவதை தவிர்க்க வேண்டும். கோலம் போடுவதை இருப்பதன் மூலம் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது சனி பயிற்சியும் அன்றைய தினத்தில் நடைபெறுவதால் அதிக கவனத்துடன் இருந்தால் 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் நடுவில் வருவதால் சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது. எனவே சூரிய கிரகணத்தின் போது அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். நேர்மறையான சிந்தனையுடன் இறை வழிபாட்டு, முன்னோர் வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உணவில் துளசிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். சூரிய கிரகணம் முடியும் வரை எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடாது. நேர்மறையுடன் இருப்பது நல்லது. சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைத்தலோ, உணவு சாப்பிடுதலோ, தண்ணீர் குடித்தலோ போன்றவற்றை செய்யக்கூடாது. நகங்களை கடிக்க கூடாது, வெட்டக்கூடாது. கடினமான பணிகளாக இருக்கக்கூடிய பழுதுருக்கக்கூடிய கடினமான வேலைகளை செய்யக்கூடாது. வெளியில் சுற்றுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணிகள், குழந்தைகள் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது நல்லது. இதுபோன்று சூரிய கிரகணத்தின் போதும் அமாவாசையின் போதும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மையும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளும் எவ்விதமான தடையுமின்றி உங்களை வந்து சேரும். நிச்சயமாக